இந்த உலகம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்தி தான் நாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்ணுன்னா எனக்காக விவசாயி கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு உழைச்சி கண்ணு கருத்துமாக உழைச்சி நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக அவர் கஷ்டப்படுறாரு. அப்புறம் எனது ஆடைகளுக்காக நெசவாளி அங்கே கஷ்டப்படுறாரு. நெசவாளிகள் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான உழைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எனக்கு எப்போது உடம்பு சரியில்லைன்னா நான் மருத்துவமனைக்கு போகணும். அப்போ மருத்துவர்கள் அங்கே தயாராக இருப்பாங்க. அவங்க வந்து தயாராக இருக்க மாட்டேன். இந்த மாதிரி யாராவது உடம்பு சரியில்லையா மருத்துவமனைக்கு போகணும். அப்போ நான் நலமுடன் இருக்கணும், நோயிலேருந்து பாதுகாத்துக்கணும்னா மருத்துவர்கள் கஷ்டப்பட்டு படித்து அந்த தொழிலை பண்ணணும். நான் வந்து ரோட்டில் போகணுன்னா அங்கே ரோடு போட்டு வச்சுருக்கணும். யாராவது ஒருத்தர் ரோடு போடுவாங்க, சாலை பணியாளர்கள். அப்புறம் வாகனங்கள், நான் வாகனத்தில் போகணுன்னா அந்த வாகன தொழிற்சாலை எனக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இந்த உலகத்தில். நான் படிக்கணுன்னா அல்லது நான் படிக்கணும், என் பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னா அங்கே ஆசிரியர்கள் அவங்க படித்து அவங்க கல்வி கற்றுக் கொடுக்குற அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கணும். இப்படி இந்த உலகங்கிறது வந்து ஒரு தனி மனிதர் நல்லா இருக்கணும்னா அவங்கள சுற்றி பல பேர் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால் வந்து இப்போ வந்து நான் ஒரு மொபைல் ஃபோன் அங்கே ஒருத்தர் நான் மொபைல் ஃபோனை பார்க்கணுங்கிறக்கா மொபைல் ஃபோனை தயாரிக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு மின்சார வசதி தினமும் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்காக மின்சார உற்பத்தி நிலையத்தில் கஷ்டப்படுறாங்க. இப்படி இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் என்னை மட்டுமே பார்ப்போமே, எனக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதுபோல் நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் பலருக்காகவும் நானும் ஏதோ ஒரு அவங்களுடைய தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்தை நம்ம நியாயப்படுத்த பார்க்குறோம். அப்படிலாம் இல்லாமல் யாரும் யாருக்காகவும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நம்ம என்ன மற்றவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு அடிமையாக இருக்குது. யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கெல்லாம் கஷ்டப்படுறோம். நான் யாருன்னு அந்த நெசவாளிக்கு தெரியாது. ஆனால் அந்த நெசவாளி என்ன பண்ணுறாரு, எனக்கு தேவையான ஆடைகளை உற்பத்தி பண்ணுறாரு. நான் யாருன்னு அந்த மருத்துவருக்கு தெரியாது. ஆனால் எனக்காக அவர் தயாராக இருக்கிறார். நான் யாருன்னு இந்த மின்சார உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள், அவருக்கு தெரியாது. இந்த மின்சாரத்தை பயன்படுத்த போகிற நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. யாருன்னே தெரியாதவங்களுக்காக நம்ம என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம யாருக்காக கஷ்டப்படணுன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக நேரடி தொடர்பு. நான் ஒருத்தருக்காக கஷ்டப்படுறேன்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும். அவருக்காக தான் நான் கஷ்டப்படணும். அப்படிலாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நல்லா படித்து மருத்துவர் ஆகிடுவார். ஆனால் அவர்கிட்ட சிகிச்சை பெற போகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது அந்த மருத்துவருக்கு தெரியாது. அதில் ஒரு திருடன் கூட வந்து மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு போவான். ஒரு குற்றவாளி, சமூக விரோதி கூட அந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று விட்டு செல்வார். அப்படின்னா அந்த மருத்துவர் வந்து அதற்காகவா படித்தார்? ஒரு தகுதி வேண்டாமா? அவர் படித்த படிப்புக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அவரிடம் சிகிச்சை பெறுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? ஒரு ஆசிரியர் எல்லாருக்குமே கல்வி கற்றுக் கொடுப்பார். நல்லவராக கெட்டவரெல்லாம் பார்க்க மாட்டார். அப்படிலாம் இருக்கு. அப்போ நான் வந்து இப்போ நானும் அதே போல் ஏதோ ஒரு தொழிலில் நான் உழைக்கிறேன்னு வச்சுக்கோ. நான் ஒரு மருத்துவர்னா நான் வந்து யாருக்காவது சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு தகுதி அறிஞ்சு நான் சிகிச்சை கொடுக்கணும். என்னிடமிருந்து நீ உதவியை பெறுவதற்கு உனக்கு என்ன தகுதி? முதல்ல நீ எனக்கு பிடிச்சிருக்கணும். நீ நல்லவராக இரு கெட்டவராக நீ நல்லவராகவே இரு, ஆனால் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் நம்ம வந்து உதவி செய்யணும். அந்த மாதிரி வாழ்க்கை வரணும். நம்மிடமிருந்து உதவி பெறுகிறவர் நமக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். நமக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி உதவி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி செய்ய சொல்லுது இந்த உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பிடிக்காதவர்களுக்காக கூட நீ உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லுது. அதில் கொஞ்சம் வெயிலில் இருக்குது. வெயில் இருந்தால் மொபைல் ஆஃப் ஆகிடும். அதனால் வந்து வெயில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து எது கட்டுப்பாடு, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்து உதவியை அவங்களாவே பிடுங்கிக்கிறாங்க. சமூக விரோதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருந்து உதவியை அவங்களாவே பிடிங்கிறாங்க. அதாவது சமூக விரோதிகள் யார், நமக்கு பிடிக்காதவங்களுக்குலாம் நம்ம உதவி செய்கிறோம். ஒரு நெசவாளிக்கு என்ன அவருக்கு பிடிக்குமா? என்ன தெரியவே தெரியாது. ஆனால் அவர் எனக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கார். ஏன் அப்படி உழைக்கணும்? அப்போது ஒருத்தருடைய உழைப்புங்கிறது வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்கணும். என்னுடைய உழைப்பு எனக்காக, என்னை சார்ந்தவர்களுக்காக, எனக்கு பிடித்தவர்களுக்காக இருக்கணும். என்னுடைய அனுமதி இல்லாமலே எனக்கு தெரியாதவர்களுக்காக நான் உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படி சொல்லுகிற உலகமாக இருக்குது. அதான் இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வசதி இருந்தால் கூட இந்த உலகத்தில் வாழ்கிறது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக ஏன் இருக்குன்னா, நாம் விருப்பப்பட்டு உழைக்கலை, நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க. பிடிக்காதவங்க அதாவது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, தெரிஞ்சுருக்கா தெரியலையா, தெரியாதவங்களுக்காகவும் அவங்க நமக்கு பிடிச்சவங்களா பிடிக்கலையா, நல்லவங்களா கெட்டவங்களா, ஆனால் அவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம். எவ்வளோ மோசமான இது பாருங்கள். நம்மிடமிருந்து நான் ஒரு நெசவாளினா எனது ஆடையை, நான் நெய்கிற ஆடையை வந்து நல்லவரா கெட்டவரா, எனக்கு பிடிச்சவரா பிடிக்கலையா, குற்றவாளியா கொலகாரரா இல்லை கேடுகட்டவரா எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் எனது உழைப்பை பெறுகிறார். அப்போ இதுதான் வந்து இந்த மாதிரி உலகத்தில் வாழ்கிறது உண்மையிலே நம்ம அவமானப்படணும். இந்த மாதிரிலாம் வாழாமல் என்னிடமிருந்து நீ ஒரு உதவியை பெறுகிறாய் என்றால் எனக்கு நீ பிடித்தவராக இருக்க வேண்டும், எனது நம்பிக்கை பெறுகிறவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு, நான் எனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்.
எனது அனுமதி இல்லாமல் என்னிடமிருந்து நீங்கள் உதவி பெற்றுவிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம். அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அது 2040 அப்புறம் இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை வர்றது. இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போது இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். அங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குடிசையில் வாழ போகிறோம். அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களை கட்டிக்க போகிறாங்க. யாருக்காகவும் நீ என்னுடைய தேவையை நீ பூர்த்தி பண்ண தேவையில்ல, என்னுடைய ஆடையை நானே தயாரிச்சுக்கிறேன், எனது உணவை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், எனது குடிசையை நானே கட்டிக்கிறேன். இப்படி பகிர்ந்து அப்போ அவங்கவுங்க தேவையை உற்பத்தி பண்ணிவிட்டு இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. யாரும் யாருக்காகவும் இப்போ ஏதாவது உணவுக்கு யாருக்காக நான் பகிர்ந்து கொடுக்குறேன்னா எனது நம்பிக்கை பெற்றவராகவும் எனக்கு பிடித்தமானவரும் இருக்கிறவருக்கு எனது உணவை நான் கொடுக்குறேன், பகிர்ந்து கொள்கிறேன். அவங்களும் எனக்கு பிடித்தமானவர்கள் யாராக இருந்தால் அவங்க எனக்கு கொடுப்பாங்க. இதுதான் மனித வாழ்க்கை. இதுதான் கட்டுப்பாடான வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம நாம் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. இப்போ நான் ஒரு நெசவாளியாக இருந்தால் எனது உழைப்பை யாருக்கெல்லாமோ போகுது. அது ஏன் கட்டுப்பாட்டில் இல்லை. எனக்கு பிடித்தவரா பிடிக்காதவரா, தெரிந்தவரா தெரியாதவரா, இந்த நாடா உள்நாடா வெளிநாடா, யாருக்கு வேணாலும் எனது உழைப்பு போகலாம். அப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட உலகம் தான். இந்த மாதிரிலாம் வாழக்கூடாது. இதை ஒரு பெருமையாலாம் நினச்சிக்கூடாது. அதனால் வந்து இந்த வாழ்க்கைக்கு இது வந்து இயற்கையாகவே முற்றுப்புள்ளி வந்து விடுகிறது. 2040 வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்ந்து பார்க்குறோம். இப்படியெல்லாம் வாழ்ந்து பார்க்குறோம். இதெல்லாம் ஃபெயிலியர், இது தேவையில்லை, இந்த மாதிரிலாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு வாழ்க்கை. இதெல்லாம் பரிசோதனை. நம்ம எல்லாம் இன்னும் இப்போ தான் மனிதராகிறோம், உச்சக்கட்டத்தை அடைகிறோம். மனிதராக வாழ்ந்து பார்த்து எப்படி மனிதராக வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கான பரிசோதனை முயற்சிகள் தான் இது. அதிலிருந்து பெறப்படுகிற இறுதி முடிவுகளைத்தான் நான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன்.